நமஸ்காரம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலில் உள்ள ஸ்ரீ சரபேஸ்வரர் சிறப்பு பற்றி தான் பார்க்க போறோம். சிவபுராணத்தில் சரபேஸ்வரர் வைபவம் கூறப்பட்டுள்ளது. இரண்யகசிபுவுக்கு நான்முகன் கொடுத்த வரத்தின் காரணத்தினால் அவனே அனைவருக்கும் தலைவன் சர்வேஸ்வரன் என பறைசாற்றிக் கொண்டு மக்களுக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் இன்னல்கள் இழைத்தான். அவன் மகன் பிரகலாதன் நாராயணனே தெய்வம் என்றான். நாராயணன் எங்கே இருக்கிறான் என கேட்டான் இரண்யகசிபு. அதற்கு பிரகலாதன் தூணிலும் உள்ளான், துரும்பிலும் உள்ளான், எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளான் என்றான். எங்கே, இந்த தூணில் உள்ளானா என்று அவன் கேட்க, அதற்கு ஆம் என்று சொல்ல அந்த தூணை தட்ட நரசிம்மர் தூணை பிளந்து கொண்டு வெளியே வந்தார். பகலும் இரவும் இல்லாத பிரதோஷ வேளையில் மனிதனாகவும் மிருகமாகவும் இல்லாத உருவமாகவும் பஞ்சபூதங்களின் ஒருமித்த சேர்க்கையாகவும் உள்ளேயும் வெளியேயும் இல்லாமல் நரசிம்மராக தோன்றி இரண்யகசிபுவின் உயிரை மாய்த்து குடலை கிழித்து மாலையாக அணிந்து கொண்டார். அரக்கர்களின் கொடூர ரத்தம் பட்டதால் உக்ரம் நரசிம்மராக காட்சியளித்தார். உக்ரம் அதிகரித்துக் கொண்டே வந்தது. தேவர்கள் சிவனிடம் வேண்டினார். சிவன் யாழி, பறவை, மனித உருவம் 3உடனும் 8 கால்கள் மற்றும் 4 கரங்களுடனும் சூரியன், சந்திரன், அக்னி ஆகியவற்றை கண்களாகவும் பிரத்யங்கரா, சூலினி என்பவர்கள் இறக்கைகளாகவும் கருடன் போன்ற மூக்கும் மழமானுடனும் தோன்றினார். இதன் உருவம்தான் சரபம் எனப்பட்டது. அரக்கனின் ரத்தம் தோய்ந்ததால் 18 நாட்கள் சிவனை எதிர்த்து போர் செய்தார். தன் கால்களாலும் கரங்களாலும் நரசிம்ம உக்கிரகத்தை தணித்தார். நரசிம்மரும் மகிழ்ந்து 18 ஸ்லோகங்களால் சரபரை துதித்தார். சாளுக்கிய மன்னர்களின் குல தெய்வமாகிய ஸ்ரீ சரபேஸ்வரரை வணங்குவதால் சர்வ மங்களம் உண்டாகும். பில்லி சூனியம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பூஜை செய்வதால் நோயின்றி வாழலாம். மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் சுயம்பு மூர்த்தி ஆகும். இது கபில முனிவரால் வணங்கப்பட்ட திருத்தலம். இத்திருக்கோயிலில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்தில் அருள்மிகு சரபேஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது.